வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதத்தினுடைய புத்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். The book of Psalms chapter 27 verse 4. சங்கீதம் 27 4வது வசனம். எல்லாரும் எடுங்க, எல்லாரும் நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நிறுத்தி நிதானமா எல்லாரும் கை உங்க கையில் எடுத்துக்கோங்க பைபிளை. எல்லாரும் சேர்த்து நிதானமா நம்ம வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். திரும்ப வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை தந்தது நீங்க தான். போதகராய் நீர் இருந்து இந்த நாளில் எங்களுக்கு போதியுங்க, கற்றுக் கொடுங்க. இந்த வார்த்தைகளிலே மறைந்திருக்கிற உம்முடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். அடியேனை வெறுமனே ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தொடர்ந்து வருகிறதான அநேக போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற அநேக பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒரு சிலது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ததான கிரியைகள் மூலமாய் வருகிறது. ஒரு சிலது நம்முடைய பெற்றோர்கள் செய்த கிரியைகளினாலே வருகிறது. ஒரு சிலது நம்முடைய முற்பிதாக்கள் செய்த கிரியைகளினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு மாறிடுச்சுன்னு சொன்னவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எதுவுமே மாறலன்றதான் நமக்கு தெரிய வருகிறது. வெளிப்பிரகாரமாக வாயை திறந்து வேணா நான் ரட்சிக்கப்பட்டேன், சாபம் பாவத்திலிருந்து இயேசு என்னை மீட்டு கொண்டார் நம்ம சொல்லலாம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் வெளிப்படையாகவே அநேக பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது. தாய் தகப்பனுக்கு இருந்ததான அதே வியாதி மகனுக்கு இருக்கும், மகளுக்கு இருக்கும். தாத்தா பாட்டிக்கு இருந்ததான அதே கடன் பிரச்சனை பிள்ளைகளுக்கு இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் தொடர்ந்து வருகிறது. அநேக காரியங்களை அதை குறித்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். சாபத்தின் வல்லமைகள், பரம்பரையாய் வரக்கூடியதான தாக்கங்கள், இதெல்லாவற்றையும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்விதமான காரியங்களுக்கு, இவ்விதமான தொடர்புகளிலே வருகிறதான தாக்கங்களுக்கு நமக்கு பதிலாய் கிடைப்பது என்ன? நம்ம என்ன செய்து இதிலிருந்து நாம் விடுதலையாக்கி கொள்ள முடியும்? என்ன காரியத்தை செய்து நம்ம விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அநேகர் இதை யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? மரித்து அவர் சாபமாயிட்டாரு, என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, அப்புறம் ஏயா அப்படின்னா அவங்க கிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் தெரியல அவங்களுக்கு. அப்போ ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது சாதாரணமாக வருங்க. அப்போது ஜெயமுள்ள வாழ்க்கை எதுக்காக? கிறிஸ்துவனாய் எதற்காக வாழணும்? அன்றைக்கி ஒரு தம்பியோடு இதை குறித்து நான் பேசினேன். அப்போ தான் யோசிச்சு, அப்போ தான் அன்றைக்கி திடீர்னு அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டதை போல் யோசிக்கிறேன். ஆமாம், எனக்கும் பிரச்சனை இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ இயேசுவை கும்பிடுகிற எனக்கும் விக்கிரகத்தை வணங்குற அவனுக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லையே. அப்போ தேவன் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாருங்க? வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, விடுதலையான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்ம அழைத்திருக்கும் பொழுது சாதாரண உலக மக்களை போல அவங்களுடைய நிகருக்கு இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஸோ இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி தியாலஜி பேசிட்டு இருக்காங்க. நானும் தியாலஜி படிச்சிருக்கிறேன், தியாலஜி நம்ம நடத்துகிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நிறைய காரியங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால இந்த நாளில் இவ்விதமான தாக்கங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருகிறதான இவ்விதமாக தொடர்புகள் வழியாக வருகிறதான தாக்கங்களுக்கு தீர்வாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதை தான் தாவீது இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். To search for your destiny in the house of God. தேவனுடைய வீட்டிலே நீங்கள் அடையக்கூடியதான உங்களுடைய நன்மை,
நீங்கள் அடைந்து ஏறக்கூடியதான, நீங்கள் அடைந்து இருக்கக்கூடியதான உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான தேவனுடைய நன்மைகள். இது எங்க கிடைக்குதுங்களா? தேவனுடைய ஆலயத்திலே கிடைக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்றார். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது அது எருசலேமில் கட்டப்பட்டதான தேவாலயம் மாத்திரம்தான். சாலமோன் கட்டினாரு. அதுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. போகிற இடங்களிலெல்லாம் அந்த வனாந்திரத்திலே சுமந்து கொண்டு அங்கங்கே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல நிரந்தரமாய் கானானுக்குள் வந்ததுக்கு அப்புறம் நிரந்தரமாக அந்த அந்த கூடாரத்தை என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. அதை கட்டிடமாய் மாற்றி கட்டினவர் யாரு? சாலமோன். நான் சொல்றது இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதில்ல? ஸோ இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க எல்லாருமே தேவனை பார்க்க வேண்டும், இல்லை தேவனிடத்துல பேச வேண்டும், தேவனிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை ஜெபிக்கணும்னா அவங்க நேரம் எங்கே போகணும்? எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அவங்க பிரயாணம் பண்ணி, அப்போ அந்த காலத்தில் பஸ்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. கானானுடைய ஒரு மூலையிலிருந்து எங்கே வரணும்? அவங்க எருசலேமுக்கு வந்து எருசலேமிலே தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு தான் போகணும். இன்கேஸ் அப்படி ஜெபிக்க முடியலனாலும் அந்த திசை பக்கமாக திரும்பி, உதாரணத்துக்கு நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து கரெக்டாக ஒரு திசையில் தான் அவங்க திரும்பி நமாஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய நண்பர்கள் பாருங்க, அவங்க மெக்கா மெதீனா என்கிறதான புனித ஸ்தலம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் கையில் எப்பயுமே காம்பஸ் வச்சிருப்பார். நான் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக காம்பஸில் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் அந்த மேட்டை போட்டு அவர் உட்காந்து சாயங்கால நேரத்தில் தொழுகை பண்ணுவார். 5 வேளை தொழுகை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் யூதர்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எருசலேம் இருக்கும் திசை பக்கமாக தங்களுடைய முகத்தை திருப்பி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு உதாரணம் நம்ம தானியேலை பார்க்கிறோம் இல்லைங்களா? தானியேல் இருந்த நாட்களிலே ராஜா என்ன தீர்மானம் போட்டாரு? இந்த சிலையை வணங்குறவன் தவிர, இந்த சிலையை தவிர வேற யாரையாவது வணங்கினானா அவனை பிடிச்சி என்ன பண்ண போறேன்? சிங்க கெபியில போடுவேன். ஆனால் இவர் என்ன பண்றாரு? வீட்டெல்லாம் சாத்திக்கிட்டு ரூம்ல மறைஞ்சு ஜோமன்ல ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து எருசலேம், ஏன்னா இவர் இப்போ எங்க இருக்கிறாரு? பாபிலோன் என்ற ஊர்ல அடிமையா இருக்கிறார். ஆனா இப்ப எங்க பார்க்கணும்? இவரு எதற்கு நேரா பார்த்தாதான் உங்களுக்கு மீட்பு. பழைய ஏற்பாட்டு பிரகாரம் எருசலேம் எங்க இருக்கிறதோ அதற்கு நேராக பார்க்கிறவர்களுக்கு தான் மீட்பு. அதனாலதான் நம்ம பாட்டு பாடுறவங்களுக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்படி இருந்துச்சு. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல ஏசப்பா என்ன சொல்லிட்டார்? எல்லாவற்றையும் நீ ஆலயெல்லாம் போவேனாப்பா, நீ எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிறதான காலம் வரும். ஸோ ஆலயம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இங்க ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. எதனால ரீப்ளேஸ் ஆயிடுச்சு தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லி இங்கு மாற்றி திருத்தி அமைக்கப்பட்டது. ஆகையினாலே எருசலேமுக்கு இனிமேல் பெரிய ஒரு மவுசு கிடையாது. எருசலேம் ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான். ஆனா எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா எருசலேமுக்காக நம்ம போகணும், எருசலேம் பிரயாணம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க இல்லைங்களா? எப்படி இஸ்லாமியர்கள் மெக்கா மெதினாக்கு புனித பயணம் போகிறாங்களோ அந்த மாதிரி அநேக கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து போய் இஸ்ரவேலில் போய் கால் பதிச்சுட்டு வரணும். அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் சொல்கிறார், பிரதர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படி ஃப்ளைட்டை விட்டு கால் அப்படி கீழே பூமியில் வச்சோம் பாருங்க, ஆண்டவர் பிரசன்னம் அப்படியே தொட்டுச்சு பாருங்க அப்படின்னார். ஸோ அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எமோஷன் ஆகிட்டார், அவ்வளோதான். ஆண்டோருடைய பிரசன்னெல்லாம் அப்படி போய் இஸ்ரவேலில் போனோன்னு என்ன ஸ்பெஷலாக ஒரு பிரசன்னம் ஆண்டவர் கொடுக்க போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எமோஷனலாக அப்படி சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் மாறி இப்போ ஆலயம் அப்படின்றது இப்போ எதனால ரீப்ளேஸ் ஆயிடுச்சுங்க? பிரசன்னம். சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் ஆலயமாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் என்னவா மாறிடுச்சு? பிரசன்னம். திரும்ப சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் ஆலயமாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் தேவ பிரசன்னமாக மாறிற்று. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஒரு வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு தாவீது? நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி. ஸோ இந்த ஆலயம்ன்றதான் நீங்க இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும்? பிரசன்னம். இப்போ சொன்னேன் இல்லைங்களா? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தில் ஆராய்ச்சி செய்யணும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். புரிஞ்சதுங்களா? இப்ப பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஆலயம். புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன சொல்றோம்? பிரசன்னம் அப்படின்றோம். சரி, இப்போ இந்த வசனத்துக்கும் நான் முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தோட ஆரம்பிச்சேன். நம்ம வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற போராட்டங்கள், இதுக்கும் என்ன சம்பந்தம்
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவன் ஒரு காரியத்தை நியமனம் பண்ணி வச்சிருக்கிறார். God has predestined something, some purpose. ஒரு சில நோக்கங்கள், ஒரு சில திட்டங்களை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை அதை பத்தி தான் சொல்லும் போது எரேமியாவுல சொல்றாரு, உங்கள் கண்களால நீங்கள் காணவும் இல்லை, உங்கள் காதுகளால நீங்கள் கேட்கவும் இல்லை, ஆனாலும் உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களுக்கான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் தாவீது நமக்கு ஒரு ட்ரிக்கு கத்து கொடுத்துருக்கிறார். ஆனா அவர் ஆலயத்தை வச்சு கத்து கொடுத்தாரு. ஆனா இப்ப இந்த ஆலயம்ன்றதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்? பிரசன்னம்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்க இதை வச்சு நீங்க நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். நான் அவுட்லைன் புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னத்தை பத்தி பேச போறோம்னு? ஸோ தேவனுடைய பிரசன்னம் நமக்கு என்னவா இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய நோக்கத்தை நமக்கு பெற்று தருகிற ஒரு ஒரு பவர் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க நம்ம எல்லாம் அதாவது பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ கருப்பூர் இருக்கு, கருப்பூர், தட்டாஞ்சாவடி இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் ஹவுஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவாங்க, மாச கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்களா இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஹவுஸ்ன்றதா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. மற்ற எல்லா டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்துக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி போட மாட்டாங்க. ஆனால் இந்த பவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டடான ஒரு ஏரியாவாக இருக்கும். வேலி கம்பி போட்டிருப்பாங்க, மிருகங்கள் வரக்கூடாது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் நின்றுட்டுருப்பார். போலீஸ் ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டுட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிற்பார். ஏன்? அந்த ஒரு இடத்துல அந்த பவர் ஹவுஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு சம்பந்தமாக இருக்கிற எத்தனையோ எக்கச்சக்க கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிறதான இடங்களுக்கு என்ன கிடைக்காது? மின்சாரம் கிடைக்காது. பவர் ஹவுஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த பவர் ஹவுஸை காத்துக்கொள்றதுக்கு பலரும் பல விதத்தில் என்ன பண்ணுவாங்க, பல உழைப்பு அங்கே இருக்கும். அந்த பவர் ஹவுஸில் தான் பெரிய பெரிய என்ஜினியர், அந்த அசிஸ்டன்ட் என்ஜினியர், ஜேஇ, ஏஇ, எஸ்இ அதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எங்கே தெரியுங்களா இருப்பாங்க? எல்லாம் சும்மா கம்பத்துக்கிட்டலாம் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பவர் ஹவுஸில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பவர் ஹவுஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கே இருந்தால் தான் என்ன வருது, ஃபுல் கண்ட்ரோலும் ஃபுல் எலக்ட்ரிசிட்டியும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நிர்ணயிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ கருப்பூர், ஓமலூருக்கு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும், ஹஸ்தம்பட்டிக்கு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும், 5 ரோடு ஏரியா, பெரம்பனூர் ஏரியா இதுக்கு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும். இப்படி வெவ்வேறு ஏரியாவில் பவர் ஹவுஸ் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த பவர் ஹவுஸ் என்ன பண்ணுதுன்னா மற்ற டிரான்ஸ்ஃபார்மருக்குலாம் என்ன கொடுக்குது? சப்ளை, பவர் சப்ளை, மின்சாரம் போகுது அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து தான். இப்போ தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது நமக்கு என்னங்க, பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து தான் அந்த மின்சாரத்தை சேகரித்து வச்சிருக்கிற அந்த இடம் மாதிரி தேவ பிரசன்னத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்கும் செய்ய வேண்டிய ஆற்றலை, நாம் தாண்ட வேண்டிய தூரத்தை, நாம் நடக்க வேண்டிய வேகத்தை, இது எல்லாவற்றையும் நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நான் சொல்ல போறேன். இந்த குறிப்பிட்ட காரியங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் எது நிமித்தமா வருதுன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஜெப குறைவு, பிரேயர்லெஸ்னஸ். ஏன்னா நம்ம நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்ட உடனே பிரேயர்னு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரேயரை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லிமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணா போதும். காலையில் தேவனுடைய பாதுகாப்புக்காக ஜோம் பண்ணிட்டு வேலையை பார்ப்போமா, அதை விட்டுட்டு மணிக்கணக்காக எப்படி ஜோம் பண்ணுறது? அதனால ஜபம் அப்படின்றது வெறுமனே காலை நேரத்தில் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஜபத்தை ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு அப்புறம் டக்கு நம்ம வேலைக்கு போகணும், மற்ற காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஒரு பிஸியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஜப குறைவு இருந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. ஒன்று. இன்னொன்று, ஜப குறைவு இருந்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை பிரசன்னத்தினுடைய குறைவு. பிரசன்னத்தினுடைய குறைவு, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான உணர்வற்றவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு எண்ணம் இல்லாதவர்களாய் நாம் மாறிவிடும் பொழுது பிரச்சனைகள் எப்பயுமே வரதான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளும் போது தான் அது பெரிய பிரச்சனையாக மாறுது இல்லையா? யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா பிரச்சனையை எதிர்கொள்றது எல்லாரும் சாதாரணமா செய்யறது. ஆனா பிரச்சனை ஒரு மனுஷனை மேற்கொள்ளுது பார்த்தீங்களா, அப்பதான் என்ன நடக்குது? தோல்வி வருது, மனபாரம் வருது, ஆங்ஸைட்டி வருது, டிப்ரெஷன் ஆகுது. ஏன்? பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறதான திராணி என்னிடத்துல இல்ல. பிரச்சனை என் தலைக்கு மீறி போய்கிட்டு இருக்குது, அதை கட்டுப்படுத்த முடியல. மாத்திரை போட்டும் சரியாகல, தூங்கியும் சரியாகல, போய் ரிலாக்ஸேஷனுக்கு போய் நான் ஒரு பார்ட்டி பண்ணிட்டு வந்தாலும் சரியாகல. ஏன்? என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டிய விதத்துல நான் செய்ய தவறிவிட்டேன். ஜெப குறைவு. தேவ பிள்ளையா என்னுடைய வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கிறது. தேவ பிள்ளையாய் தேவனுடைய பிரசன்னத்தை நான் எவ்வளவு ஆவலாய் தேட வேண்டுமோ அவ்வளவு ஆவலாய் நான் தேடுவதில் குறைவுபட்டு விட்டேன். நீங்க என்ன பிரச்சனை வேணா எடுத்துக்கோங்க. இப்ப எப்படி டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வரலன்னா உடனே எங்க போகணும்னு வாங்க ஏங்க. இப்போ பவர் ஹவுஸ்ல பிரச்சனை இருந்தா டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வராது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வரலன்னா திரும்ப எங்க போகணும்? இப்ப ரிவர்ஸ்ல தான் போகணும் இல்லைங்களா? அதே தான். இப்போ உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைங்க பேக் ட்ரேஸ் பண்ணுங்க. பேக் ட்ரேஸ்னா என்னது? ரிவர்ஸ்ல உங்களுடைய வழியை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க குறைவுபட்டு இருக்கிறோம். ஜெபத்திலும் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருப்பதிலும் நாம் குறைவுபட்டு இருக்கிறோம். நான் அடிச்சு சொல்லுவேன், வேதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வசனம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ரெண்டு தான் காரணம். என்னது? ஜெப குறைவு, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான உணர்வு இல்லாம போறது. இது ரெண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது அநேக பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். நான் இந்த நாளிலே 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட இதற்கான ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 காரியத்தையும், இந்த ஜெப குறைவையும் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான உணர்வையும், இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதையும் சரி செய்யறதுக்கு 4 விதமான டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். முதலாவது, இங்கே தாவீது சொல்லுகிற அந்த வசனத்தின்படி, திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். போதும், ஃபர்ஸ்ட் பார்ட், அதை மாத்திரம் நான் நாடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட நேரம் செலவிடுங்கள். இது ரொம்ப என்ன சாதாரணமாக சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குறதுங்க. இதெல்லாம் சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தது தான், ஆனால் ஒழுங்காக செய்யலை. ரீசன் என்னன்னா, ஜீசஸை உங்களுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் ஜீசஸ் கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் ஜீசஸை மனசுக்குள்ள ஏற்றுக்கிட்டோம், இயேசுவை இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம என்ன பண்ணல, கொடுக்கல. அன்பு எப்பயுமே நேரம் கொடுத்தாதான் என்ன பண்ணுமா, அன்பு அதிகமாகும். ஒருத்தங்களை நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி நேரம் கொடுக்கலன்னா அந்த அன்பு சீக்கிரம் என்ன ஆயிடும் தெரியுங்களா, குறைஞ்சிரும், தனிந்து போயிடும், அன்பு குறைஞ்சிரும். கணவனும் மனைவியும் எப்படி அந்யோன்யமா இருக்க முடியும்? நேரத்தை செலவழிக்கும் போதுதான். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தியர் பிஸி ஸ்கெடியூல், அவங்களுடைய எல்லா ஸ்கெடியூலுக்கு மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணணும், எதை பிரத்யேகமாக முதன்மைப்படுத்தணும்? நான் என் மனைவியோட என்ன பண்ணுவேன், நேரத்தை செலவழிக்கணும். ஏன்? என் வாழ்நாளில் என் கடைசி வரைக்கும் என் மனைவி என் கூட இருக்க போறா. இந்த ஒரு முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணவன் மனைவி சரியா கொடுப்பாங்க. ஏன்? நேரம் செலவழிக்கும் போது தான் அங்க என்ன இருக்கும், அன்பு நிலைச்சிருக்கும். அன்பு பெரிய தியாகமானதுங்க. நான் நேரம் செலவழிக்கலனாலும் என் பொண்டாட்டி புரிஞ்சுக்குவா, என் மனைவி புரிஞ்சுக்குவா, என் கணவன் புரிஞ்சுக்குவான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் உங்களை யாராவது சொன்னாங்கன்னா நீங்க ஏமாற்றப்படுறீங்கன்னு அர்த்தம். அன்புன்னு ஒன்று இருந்தா, அன்புக்கு முக்கியமான விலைக்கிற என்ன தெரியுங்களா, நேரம். அன்புக்கு முக்கியமான விலைக்கிற என்னது, நேரம். அவர் நமக்கு செஞ்ச விலைக்கிறையும் சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்தது. நீங்க அவருக்காக அன்பின் நிமித்தமா என்ன விலைக்கிறையை செலுத்துறீங்க? எதுவுமே கிடையாது. சும்மா 10 நிமிஷம்லாம் ஒரு விலைக்கிறையுமா, அது 10 நிமிஷம் கூட உருப்படியா கிடையாது. ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா, இதுதான் ஜெபம் இல்லைங்களா? பாருங்க, ஜெபத்தோடைய ஃபார்முலா இதுதானா, ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா. ஏன்னா ஆத்திரமா பண்ணணும், சீக்கிரம் முடிக்கணும். ஒரு சோத்திரத்தை போட்டு ஒரு அல்லேலூயா பண்ணி கையை தூக்கி அல்லேலூயா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு எல்லா வேலையும் அப்படியே பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க, ஸோ அப்போ நேரம் செலவழிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு, குறைந்து விட்டது. தாவீது
என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பாருங்க, அவர் ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு, ராஜாவா மாறினாரு. ராஜாவா எல்லாம் மாறினதுக்கு அப்புறமும் அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய பிரசன்னத்துல வந்து என்ன பண்ணுவேன், நான் இருப்பேன், அதை தான் நான் வாஞ்சிக்கிறேன். மார்த்தாள் மரியாள் என்று 2 பேர் இருந்தாங்க, சிஸ்டர்ஸ், 2 சகோதரிகள். அவங்க வீட்டுக்கு ஜீசஸ் போறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாள் என்ன பண்றாங்க, ஜீசஸோடைய கால்கிட்ட உட்காந்து ஜீசஸ் சொல்றத அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு சொல்ற உவமை போதனைகள்லாம். ஆனா மார்த்தா என்ன பண்றாங்க, ஜீசஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறார் வீட்டுக்கு, அவருக்கு ஏதாவது விருந்து செஞ்சு போடணும், அவருக்கு சப்பாத்தி சுடணும், ஏதோ ஒன்று. அவங்க என்ன பண்றாங்க, கிச்சன்ல போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க தனியா செய்யறத பார்த்து இவங்களுக்கு கோபம் வருது இல்லைங்களா? யூஸ்வலா நம்ம வீட்டு அம்மாங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். எப்போ கிச்சன்ல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னா கோபம் வரும். ஏன் சீக்கிரமா வரல? ஆமா, கிச்சன்ல யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ஆனா நான் மட்டும் சீக்கிரமா கிளம்பி வரணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? 4 பேருக்கு நான் சமைச்சு போட்டேன்ல, இப்போ இவ்வளோ லேட் ஆகலான்னு சண்டை போடுவாங்க. அதே மாதிரி மார்த்தாளுக்கு என்ன வந்துச்சு, கோவம். அவங்க சொல்றாங்க, மரியாதை ஏன் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அனுப்பி விடுங்க. அவன் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டோம், நான் உங்களுக்கு தானே சாப்பாடு ஆக்கி போடணும், நான் எனக்கா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் சாப்பாடு செய்ய போகிறேன், வாங்க அனுப்புங்க அப்படின்னு ஒன்று ஜீசஸ் சொல்றாரு. ஏமா, நீ வந்து அழிந்து போகக்கூடிய காரியத்துக்காக பார்த்துட்டு இருக்க, ஆனால் மரியாதை என்ன பண்றா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஸோ நல்லா கவனிக்கணும், ஏசப்பா ஊழியம் செஞ்ச நாட்கள் 3.5 வருஷம் தான். அந்த 3.5 வருஷத்துலையும் ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு நாள் கணக்கு தான் தேவன் நண்பர்களோட என்ன பண்ணியிருந்திருப்பாரு, செலவழிச்சிருப்பார். அப்படிப்பட்ட நண்பன் தான் அந்த லாசருன்றவர். ஸோ லாசரு, மார்த்தாள், மரியாள், இவங்க ஒரு ஃபேமிலி. இவங்க குடும்பத்துக்கு கூட இந்த 3.5 வருஷத்துல மிஞ்சி போனால் ஒரு மாசம் அளவுக்கு, ஒரு 25 நாள் 30 நாள் கணக்குன்னு வச்சுக்கோமே. இந்த 30 நாட்கள்லையும் அவங்க வந்து ஃப்ரெண்டா கூடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி, பார்ட்டி பண்ணி, ஜாலி பண்றதோ, சாப்பிட்றதோ, சிரிச்சுக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதோ நேரம் செலவழிக்காம அவங்க எதை செலவழிச்சாங்க, நேரத்தை தேவனுடைய ஜீவ வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவங்க செலவழிச்சாங்க. அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், ஏங்க அப்பெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாதா, அப்பெல்லாம் நான் என்டர்டெயின்மெண்ட் சிரிக்கக்கூடாதா, பேசக்கூடாதா? நிறைய பேர் அப்படி நினச்சிக்குவாங்க. கிறிஸ்தவன் ஆயிட்டா, பரிசுத்தம் ஆயிட்டா எந்த சந்தோஷமுமே கிடையாது. இவனுங்க பரிசுத்தம்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்க விட மாட்டானுங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கறதுனால தான் முக்காவாசி பிரச்சனைன்றது மண்டைக்கு நமக்கு ஏறவே மாட்டேன்து. முக்காவாசி பிரச்சனைகள், பிசாசனுடைய குடித்தனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு ஃப்ரெண்டு கூட போகிறதும் பார்க்குறதும் பேசுகிற காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பிசாசு உள்ளே நுழைவதற்கான ஒரு பெரிய கதவை நம்ம என்ன பண்ணிடுறோம், திறந்து கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா கவனிக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டு, பார்ட்டி அப்படின்றதுக்கான டெஃபினிஷனே ஜீசஸ் வேற மாதிரி கொடுத்துருக்கிறார். ஜீசஸை பொறுத்த வரைக்கும் ஹோலினஸ் இஸ் ஹாப்பினஸ். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, ஜீசஸை பொறுத்த வரைக்கும் ஹோலினஸ் இஸ் ஹாப்பினஸ். பரிசுத்தம் எங்க இருக்குமோ அங்க என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனா நம்ம உலகத்தினுடைய டெஃபினிஷன் என்ன தெரியுமா? படத்துக்கு போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்தா சந்தோஷம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோட சேர்ந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ பிரச்சனை வந்து ஜீசஸ் கிட்ட கிடையாது, பிரச்சனை நம்ம கிட்ட. ஏன்னா சந்தோஷம்ன்றது என்னன்னு சொல்லி நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற விதமா நம்ம கற்றுக்கொள்ளாம உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்த விதமா கற்றுக்கிட்டனால தான் பரிசுத்தத்தினால வருகிறதான சந்தோஷத்தை என்னால பண்ண முடியல, உணர முடியல. நான் பவுல் மாதிரி நானும் தைரியமா சொல்ல முடியும், பாவிகளில் பிரதானமான பாவி நானும் தான் ஒரு பிரதானமான பாவி. நான் ஆஃபீஸில் வேலை செஞ்ச நாட்கள்லாம், நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் இந்த இடத்துல நின்று நான் சாட்சியெல்லாம் சொன்னேன், சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன், ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது பெரிய வரலாற்று மிக்க சம்பவம் அது. ஆனால் நான் இன்ஃபோசிஸ்க்கு நான் முதல்ல போயிட்டு மைசூரில் அங்கே போய் ஜாயின் ஆகும் போது அந்த ட்ரைனிங் சென்டர் பார்த்தோன்னோ, அப்போ பயங்கரமான கட்டடங்கள் அதுவும் இதுவும் பார்த்து அப்படி மெய் சிலிர்த்து போச்சு. வாழ்க்கைனா இதுதான்டா, இனிமேட்டு இங்கே செட்டில் ஆகிடணும், அவ்வளோதான். யாருக்கு கிடைக்கும், நமக்கு கிடைச்சிருக்கு, இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தினுடைய பார்வையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அளவுகோல், ஒரு த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த அளவுகோலை நான் அச்சீவ் பண்ணணும். அந்த அளவுகோலை இந்த வயசுலேயே அச்சீவ் பண்ணுறேன்னு எனக்கு நானே ஒரு பெருமை வேற. இன்னொரு பக்கம் சந்தோஷம், ஏசப்பாக்கெல்லாம் நன்றிலாம் சொல்லலை, சந்தோஷம் பெருமை அவ்வளோதான். ஏசப்பாலாம் அவர் கடைசியில் தான் இருந்தார் லிஸ்ட்டில்.
அப்புறம் இது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் 6 வருஷம் போச்சு டோட்டலாக. எல்லாம் நான் வேலை செஞ்சது எல்லாம் பல இடங்களில் வேலை செஞ்சது. அப்போது இதெல்லாம் நான் சுற்றி வளைச்சு நான் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் இருக்கும்போது, இந்த கிராமத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு, ஒருவேளை நம்ம அந்த பழைய வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம எங்கே இருந்திருப்போம் அப்படி இப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நான் யோசித்து பார்ப்பேன். அப்போது நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், அந்த நாட்களிலே எனக்கு உலகம் கற்றுக் கொடுத்ததான சந்தோஷம்ன்றது வேற. ஆனால் இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதில் ஒன்றுமே நான் பங்கடைகிறதில்ல, நான் எதுவுமே அதுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது, இப்போ சம்பந்தமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு என்னுடைய மனதில் இருந்ததான நிறைவை விட, அன்னைக்கு என்னுடைய தூக்கமும் என்னுடைய நித்திரையும் இன்பமாக இருந்ததை விட, இன்றைக்கு நான் இன்பமான நித்திரை, இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம், நிறைவான ஒரு சபை, நல்ல விசாரிக்கிற சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்டுன்னு சொல்லி கால வர்றவன் அங்கே இருந்தான், ஆனால் சகோதரன் சொல்லி எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவன் என் கூட இன்னைக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ இத்தனை வருஷமா பழைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஹாப்பினஸ் சந்தோஷன்றதுக்கு நான் வேற ஒரு விளக்கத்தை நான் அறிந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சரியான நேரத்தில் என் தலையில் ஒரு தட்டு தட்டி, ஏன்டா புத்தி மயங்கி போய் கிடக்கிற, திரும்ப சரியான பாதையில் என்று சொல்லி என்னை திருப்பினார். அப்போ நான் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது நம்ம செஞ்ச அட்டூழியம் அநியாயத்துக்கெல்லாம் வந்து தேவன் என் மேலே எவ்வளோ கிருபையா இருக்கிறாருன்னு இப்போ எனக்கு புரியுது. ஏன் தெரியுமா, நான் அந்த நாட்களில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நான் தேவனுக்காக நான் இருக்கிறதான அந்த வாழ்க்கையை நான் பார்க்கும்பொழுது, தேவன் எனக்கு சமாதானம்னா என்ன, சந்தோஷம்னா என்னன்றத எனக்கு தேவன் ரியலாக எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதை நான் உங்களுக்கு முன்னாடி சாட்சியாக நான் சொல்கிறேன். அப்போ தேவன் தருகிற சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைவா இருக்குது. தாவீது அழகா சொல்றாரு, எனக்கு வந்து ஆடு மேய்க்கிறது ஒரு காலத்தில் அவருக்கு சந்தோஷமா இருந்தது, அப்புறமா சவுலுக்கு போட்டி போடுகிற ஒரு மனுஷன் மாதிரி யுத்தம் செஞ்சுக்கிட்டு போக்கும் வரத்துமா இருந்த நாட்கள்ல அந்த காலத்தில் ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் மேல ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட காலத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சந்தோஷம். ஆனா இப்ப இதெல்லாம் ஃபைனல் டேஸ்ல அவர் எழுதுறாரு, எனக்கு இதெல்லாம் சந்தோஷத்தை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தில் இருப்பது, ஆலயம்னா என்ன டிரான்ஸ்லேஷன் சொன்னேன், உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில, வேற எதுவுமே வேணாம். ஏன்னா ஷெப்பர்டா இருந்தாச்சு, மெய்ப்பனா இருந்தாச்சு, போர் வீரனா இருந்து பெரிய சாதனைகளை படைச்சாச்சு. போர் வீரனா இருக்கும்போது அந்த ஊர்ல வேற எல்லா லேடிஸும் வேற தாவீதை தான் புகழ்றாங்க. எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க தாவீதுக்கு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு லேடிஸ்லாம் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தெருவில் அப்படியே ஆடி வரும்போது சவுலுக்கு எவ்வளோ மெய் சிலிர்த்து போயிருக்கும். பா அப்படி தாவீதுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிருக்கும். ஆனால் அதையும் அனுபவிச்சிருக்கிறாரு. சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லாம் வந்து தலை குனிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, வணங்கி இருப்பாங்க. அதையும் கண்கள் பார்த்துருச்சு. ஆனால் இப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று சொல்றாரு, மெய்ப்பனா இருந்து ஆடுகள் மேய்ச்சிட்டேன், வீரனா இருந்து பல பல வெற்றிகளை பார்த்துட்டேன், எல்லாரும் என்னைய பாராட்டுகிறதையும் நான் பார்த்துட்டேன், ராஜாவா இருந்து எனக்கு முன்னாடி மக்கள் மண்டிடுறதையும் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு இதுல எதுலையுமே கிடைக்காத சந்தோஷம் எங்க வருது, உங்க சமூகத்துல உங்க பிரசன்னத்துல வந்து இருக்கும்போது எனக்கு கிடைக்குது. காரணம், தாவீது புரிந்து கொண்டான், கர்த்தருடைய பிரசன்னம் என்பது அவனுடைய வாழ்க்கையினுடைய மற்ற எல்லா பகுதிக்கும் அந்த அந்த எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறதான கேள்விகளுக்கு பதில் தருகிற ஒரே இடம் என்னது, தேவ பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம்ன்றது ஒரு பவர் ஹவுஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, அது பவர் யூனிட். அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய மற்ற எல்லா பகுதிக்கும் என்ன கிடைக்குது, கேள்விக்கு பதில் கிடைக்குது, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது, போராட்டங்களுக்கு முடிவு வருது, கட்டுகளிலிருந்து விடுதலை வருது, வியாதியிலிருந்து சுகம் கிடைக்குது. எதனால? ஒன்று காரியத்தை செய்கிறாரு. என்ன காரியத்தை செய்கிறாரு, தேவனுடைய பிரசன்னத்தை நான் வந்து உட்கார்றேன், ராஜாவை இருந்தாச்சு, அதான் இருந்தாச்சு, இதா இருந்தாச்சு, இது. ஆனால் இதில் எதுலையுமே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. காரணம் என்ன, நான் அவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடுகிறேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட். என்னது, ஸ்பெண்ட் டைம் வித் காட். தேவனோடு கூட நேரம் செலவிடுங்கள். ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வருஷ தொடக்கத்தில் நான் 1ஆம் தேதி நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் நான் சொல்லும் போது நான் சொன்னேன், பிசாசு 2 பிளான் பண்ணுவான் உங்களுக்கு எதிராக இந்த வருஷத்துலன்னு சொன்னேன். ஒன்று, உங்களை பாவம் செய்ய வைப்பான்.
பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்யும் போது அப்படியே அப்படியே ஆண்டவர் ஆவியான உணர்த்துறோம்னா அப்படியே நம்ம ரிட்ராக்ட் ஆகிடுவோம். ஆனால் ரெண்டாவது என்ன தரங்களா பண்ண வைப்பான்? உங்களை பிஸியாக இருக்க வைப்பான். இதுவும் யாருடைய தந்திரம் தான்? நம்ம என்ன நினச்சிக்கோ, ஆண்டவர் அப்பா அப்படியே அளவுக்கு அதிகமாக நமக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்சு வேலை செய்கிறதுக்கு டைமே இல்லாத மாதிரி வேலை செய்கிறாங்க. அது பெருமையாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு வேலை வந்துச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கண்ணியாக மாறும். அப்போ நம்மளுடைய காரியம் என்னவா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இது ப்ரையாரிட்டி வந்து வேலை கிடையாது. என்னதுங்க? தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கக்கூடியதான நேரம். தேவனுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு மட்டும் டைம் இருக்காது. ஒருத்தட்ட போய் எப்பா எவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க, டைமே இல்லைங்க. சரி, உங்கள் டைமில் நீங்கள் என்ன வருஷம் என்னென்ன செய்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? காலையில் எழுந்திரிப்பாங்க, பல்லு விளக்குவேன், ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சாப்பிடுவேன், வேலைக்கு போவேன், வருவேன், பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டில் காரியங்களை வாங்கி கொடுக்கணும், நைட்டு 10 மணி ஆகிடும், ரொம்ப டயர்ட் ஆகிடும், கண்ணை மூடி நான் தூங்கிடுவேன். இந்த லிஸ்ட்டில் சொன்னவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பைபிள் படித்தேன் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு ½ hour தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஏசப்பா என் வாழ்க்கை குறித்து என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஏன்னா இந்த பிஸியில் எல்லாமே இருக்குது. யாரை தவிர? தேவனை தவிர. தேவனுக்கு கொடுக்கறதான நேரத்தை தவிர இந்த பிஸி ஸ்கெடியூலில் மற்ற எல்லாமே இருக்கும். குளிக்கிறதுக்கு மறந்துருக்க மாட்டோம். பல்லு பிஸியாக இருந்தாங்க அதனால நீங்கள் பல்லு விளக்குறேன்னு நீங்கள் ஆஃபீஸில் போய் சொல்லுவீங்களா? எவ்வளோ கேவலமாக இருக்கும். ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், அவசர அவசரமாக எந்திரிச்சு வந்தேன், நான் பல்லு வளர்க்கலை. ஆண்டவர் முன்னாடி வந்து தேவாலயத்தில் வந்து நம்ம சொல்கிற காரியமாக அப்படி தான் இருக்குது. வேடிக்கையாக இருக்கும். ஜோம் இல்லைங்க. அப்படி எதுக்கு தேவ பிள்ளைன்னு நீ சொல்கிற? தேவன் எதற்காக உனக்கு அந்த தன்னுடைய கிருபையை எதுக்கு டெய்லிக்கும் காலங்காத்தால புதிய கிருபைகளால் கொடுத்து உன்னை எதுக்கு எந்திரிக்க வைக்கிறாரு? இல்லைங்களா? தாவீது என்ன சொல்றாரு? நான் படுத்துக்கொள்வேன், விழித்தெழுவேன், தேவன் என்னை என்ன பண்றீங்க? திருப்தியாக்குகிறேன், நீர் என்னை தாங்குகிறீர், உங்களுடைய கிருபையை நான் காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய கிருபையை தான் நான் தரிசிக்கிறேன். நான் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஏன்னா நைட்டு தூங்குற நேரத்தில் என் உயிர் போயிருந்திருக்கலாம், ஆனால் காலையில் என்ன பண்ணீங்க? என்னைய எழுப்பி விட்டீங்க. கடந்த நாட்களில் ஸ்டான்லி அங்கிள்னு ஒரு அங்கிள் இருக்காங்க, ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பைபிள் டீச்சர். அவங்க கிருபைக்கு சரியான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கிருபன்லாம் சொல்லாதீங்க யாருமே, இனிமேட்டு பிச்சைன்னு சொல்லுங்க. என்னதுங்க? பிச்சை. கிருபன்னா இன்னைக்கு ரொம்ப ட்ரோல் பண்ற வேர்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? கிருபன் நம்பாளுங்க சும்மா எவன் கிருபன்னா என்னன்னே தெரியாமலாம் கிருபன் சொல்லின்னு இருப்பாங்க. கிருபன்னு மீம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். ப்ரோ கிருபா ப்ரோ அப்படின்னு ஒருத்தன் எனக்கு அனுப்புறான். அவனுக்கு ஏசப்பானே யாருன்னு தெரியாது, அவன் கிருபா ப்ரோ அப்படின்றான் ஒருத்தன். ஸோ இந்த கிருபைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிச்சை. ஏசப்பா காலையில் நம்மளை எழுப்பி விடுறது என்னது தெரியுமா? நமக்கு போடுற பிச்சை. ஆனால் இந்த பிச்சையை நம்ம மறந்துடுறோம். மறந்ததுனால தான் அன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிறது என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? நம்ம மறந்து விடுகிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 10:42. மார்த்தாளை பார்த்து தேவன் சொன்ன அந்த வார்த்தை உங்களிடத்துல நான் சொன்னேன், திரும்ப வாசிக்கலாம். அதை லூக்கா 10:42 வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இயேசுவை உங்களுக்குள்ள வச்சிக்கிறதுக்கும் இயேசுவோடு கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ இன்னைக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறவங்கன்னு சொல்றவங்க கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஏசப்பா உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஏசப்பா பத்திரமா என்ன பண்ணுங்க, உள்ள இருங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் என்ன பண்றேன், நான் பார்த்துக்கிறேன். என் இருதயம் காலியா இருக்குது, என் இருதயத்தில் வந்து என்ன பண்ணுங்க, தங்குங்க. என் இருதயம் தங்கும் இயேசுநாதான் பாட்டு பாடி அப்படியே ஒப்பு கொடுத்து ஏசப்பா உள்ள வந்துட்டாரு. ஆனா இப்போ அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படி என்ன பண்றாரு? நம்ம கிட்ட அப்படியே இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், வருடி கூப்பிடுறாரு. சொரண்டல ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? பிள்ளைங்க இப்படி சொரண்டும் பார்த்தீங்களா? சொரண்டதில் நமக்கு கோபம் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொரண்ட மாட்டார். என்ன பண்ணுவார்? வருடுவார். என்னத்துக்காக? கம் டு மீ, என்னிடத்துல வா. அது அழகா கூப்பிடுறதான ஒரு அழைப்பு, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மென்மையா ஒரு கூப்பிடுவாரு. ஆனா இந்த நம்ம பிஸி சத்தத்துல, உலகத்துல அவ்வளோ சத்தத்துல நமக்கு அவர் மென்மையா கூப்பிடுற சத்தம் என்ன ஆக மாட்டேங்குதுங்க, கேட்க மாட்டேங்குது. ஆனா தினந்தோறும் அவர் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறார்.
ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, உலகத்தில் இருக்கிற மற்ற சத்தங்களுக்கு மத்தியில் பரிசுத்தாவினுடைய சத்தத்தை நம்ம கேட்க மறந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இயேசு கிறிஸ்து தேவன் உங்களோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் அவரோடு கூட நேரம் செலவிடும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால இப்படி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவழிக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருங்க, வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும், எடுத்துட்டீங்களா? 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ இப்போ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரத்தோடு கூடி இருக்கிறதான ஜெபத்தில் நீங்கள் அவர் இடத்துல என்ன பண்ணல, தெரியப்படுத்தல. பிரேயர்லெஸ்னஸ், ஜெபக்குறைவு. ஜெபக்குறைவு, இன்னொன்று என்ன சொன்னேன், தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு இல்லாமை. இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளாக இருக்கிறது. அநேக பிரச்சனைகளுக்கு, அநேக பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் இது ரெண்டு தான் காரணமாக இருக்குது. அடுத்தது ரெண்டாவதா நாம் பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன், தேவனோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும். அடுத்ததா அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு அவர் பேசுறார், இது ஏதோ ஆத்மார்த்தமா போய் உட்காந்துட்டு அப்படியே நிறைய பேர் பிரேயரை மெடிடேஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இருக்கிற நியூ ஏஜ்னு சொல்றாங்க. நியூ ஏஜ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேற எந்த கடவுளையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு போவாங்க, யோகாசனம்லாம் பண்ணுவாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா புத்தர்லாம் கும்பிடுவாங்க. புத்த மதம் இருக்கு இல்லைங்களா, புத்தரை கும்பிடுற மாதிரி ஒரு நியூ ஏஜ் ப்ராக்டிஸ் இன்னைக்கு நிறைய இருக்குது. நிறைய வாலிப பிள்ளைகள் சிட்டிஸில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு அது ஃபேஷனாக மாறிடுச்சு. ஒரு 15-20 இயர்ஸ் பேக் கிறிஸ்தவனா இருக்க மாட்டாங்க. ஆனால் கிராஸை செயினில் போட்டுக்கிறதோ இல்லை ஒரு சிலுவையை கழுத்தில் மாட்டி விட்டுக்கிறதோ ஒரு ஃபேஷனாக இருந்தது. இப்போலாம் அது ஃபேஷன் மாறி போச்சு. இப்போலாம் டாட்டூ குத்துறது தான் ஃபேஷன், பச்சை குத்திக்கிறது தான் ஃபேஷன். இப்போ யாராவது கிராஸ் மாட்டிட்டு போனீங்கன்னா உங்களை பூமர்ன்றுவாங்க. பூமர்னு என்னது, பழங்காலத்தாள். இதெல்லாம் புது டேர்ம்ஸ், நானும் பசங்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறேன். பூமர்னு என்ன அர்த்தம் நீங்களும் கற்றுக்கோங்க, பழங்காலத்து ஆளுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ காலத்துக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அவன் வீட்டில் விக்கிரகம் இருக்காது. நல்லா கவனிக்கணும். நிறைய சிட்டிஸில் இருக்கிறதான நிறைய பேருடைய லைஃப்பை நான் பார்த்துருக்கிறேன். லிட்டரலாக நிறைய சென்னையில் எனக்கு நிறைய ஃபேமிலிஸ் தெரியும். அவங்க வீட்டில் விக்கிரகம் கிடையாது. விக்கிரகம் இல்லாதனால நம்ம ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலின்னு நினச்சிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். விக்கிரகம் கிடையாது, எந்த மத சம்பந்தமான எதுவுமே இருக்காது, வசனம் இருக்காது, ஒரு ஃபோட்டோ இருக்காது, எதுவுமே இருக்காது. பொட்டும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிற நமக்கு தெரிஞ்ச சகோதரிகள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி சகோதரிகள் எப்படி அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க ப்ரேயர்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க மெடிடேஷன் சொல்லுவாங்க. மெடிடேஷன், யோகா. ஸோ இன்னைக்கு யோகா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி வரைக்கும் யோகா ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்தியாவை விட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிறதான காலகட்டத்தில் தேவனை அவருடைய சமூகத்தில் தேடுற பழக்கம் குறைஞ்சிருச்சு. ரெண்டாவதா, தேவனோடு கூட அவருடைய வார்த்தையை பேசுகிற நேரம் என்ன ஆயிடுச்சு, அவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு எல்லாருமே வேற வேற காரியத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாமே ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுறோம், நம்ம லைஃப் ஸ்டைலு, உணவு, பழக்க வழக்கம் என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தேவனை இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். தேவனை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாச்சியும் தாத்தாவும் ஜோம் பண்ண மாதிரி நான் ஜோம் பண்ண முடியல. ஏன்னா என் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி மாறிடுச்சு. எங்க தாத்தா மணிக்கணக்காக ஜோம் பண்ணாரு, ஆனால் என்னால் ஜோம் பண்ண முடியல. எங்க அம்மாச்சி மணிக்கணக்காக ஜோம் பண்ணாங்க, ஆனால் என்னால் ஜோம் பண்ண முடியல. காரணம் என்ன? எங்க தாத்தா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்தார், ரிட்டையர் ஆகி, அதனால அவர் ஜோம் பண்ணார். எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் இந்த காரணத்தை சொல்லி நான் தேவனை பின்பற்றுவதிலிருந்து நான் பின்னடைவு அடையலாம், நான் ஒரு பேக் அடிக்கலாம். ஆனால் நான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா
எனக்கு அப்புறம் என்னுடைய 2ஆம் தலைமுறை, எனக்கு அப்புறம் வர 2ஆம் தலைமுறை, நானே எங்கள் தாத்தா செஞ்சதில் பாதி தான் செஞ்சுருப்பேன். எனக்கு அப்புறம் வர்ற என் பேர புள்ள என்னிலிருந்து என்ன தான் செய்யும், அது என்னுடைய பாதி தான் செய்யும். அப்போது எங்கள் தாத்தா கிட்ட இருந்த பக்தி எங்கே போச்சு, அதில் பாதி தான் என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட இருக்கிற பக்தியே கொஞ்சம் தான், அதோட பாதி தான் என்னுடைய 2வது சந்ததிக்கு போச்சு. அப்போ பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தெரியுங்களா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறையை சாக்கா வச்சுக்கிட்டு தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்க முடியலன்னு சொல்லி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்படி நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்முடைய சந்ததி இப்படி போகாது, சந்ததி இப்படி தான் போகும், கீழ் நோக்கி தான் போகும். டெட்டீரியோரேட்டிங் சொல்லுவாங்க. டெட்டீரியோரேட்டிங்னா என்னது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ தலைமுறை, கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்து என்ன பிரயோஜனம்? அவங்க தாத்தா இருந்த பக்தி ஏன் பேர பிள்ளைகிட்ட இல்லை? லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுங்க. ஜோம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அப்போ வாழ்க்கை அப்படி தான் போகும். அப்போ இன்னைக்கு முதல்ல இருந்த விட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா காரணம் அதுதான். அன்றைக்கு மன்றாடுகிறவர்கள் இருந்தாங்க, திறப்பின் வாசலில் நின்று குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க. இன்னைக்கு யாருமே இல்லை. திறப்பின் வாசல் ஜபத்துக்கு மோகச்சிராசரசை தேடிக்கிட்டு போகிறோம், ஏன்னா நமக்காக அவர் மன்றாடுவார்னு நினச்சிக்கிட்டு. அவர் நமக்காகலாம் மன்றாடுறது சொல்லி தான் தருவார். அவங்க குடும்பத்துக்காக அவங்க தான் என்ன பண்ணணும், திறப்பின் வாசலில் நின்று மன்றாடணும். பாஸ்டர் உங்களுக்காக எல்லா நேரமும் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு வேணும். என்ன பொறுப்புங்க, என்னுடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகணும், வளரணும், ஒரு வளர்ச்சியை பார்க்கணும். அது உலக பிரகாரமான வளர்ச்சியாக இருக்கலாம், ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கலாம். தேவன் எனக்கு கொடுத்ததான நன்மையை நான் சுதந்திரிக்கணும். ஆனால் இதை விட்டுட்டு இன்னைக்கு அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோனே, வியாதியில் என் குடும்பம் இருக்குது, கஷ்டத்தில் என் குடும்பம் இருக்குது, ஆங்ஸைட்டி டிப்ரெஷனில் இருக்கிறது காரணம் என்ன? வாழ்க்கை முறையை காரணமாக வைத்துக்கொண்டு, முதலாவது நான் சொன்னேன், தேவனோடு நேரம் செலவிடுகிறது போயிடுச்சு. 2வதா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறத என்ன பண்ணிட்டோம், நம்ம தவிர்த்துட்டோம். தேவனுடைய வசனத்தை ஆர்வமாக தியானிக்கிறத நம்ம இழந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பெரும் கேள்விக்குறியா இருக்குது. இதெல்லாம் செய்யாம இங்க வந்து டெலிவரன்ஸ் பிரேயர் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. இன்னும் அடுத்து நம்ம 120 நாளைக்கு நம்ம ஜபம் போட்டு நைட்டு 10ல இருந்து 12 வரைக்கும் உபவாசம் பண்ணாலும் இது மாறாது. ஏன் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை உலகத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணாதீங்க. தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். குறைந்தபட்சம் முதல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், 1/4 மணி நேரம்னாச்சும் ஜெபம் பண்ணுங்க. 10 இப்போலாம் இதெல்லாம் டைம் ஆகி போச்சு. 1/4 மணி நேரம் ஜெபம்லாம் இனிமேட்டு ஒர்க் அவுட்டு ஆகாது. இனிமேல் என்ன ஜெபம் தான், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம்னாச்சும் ஜெபிக்கணும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டேஸ்ல ஏசப்பா கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய நேரம் அதுதான். அவர் மரிக்கிற நேரத்தில் சீஷர்கள் இடத்துல போய் என்ன ஜெபம் பண்ணார், அவன் என்ன கேட்டார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு கூட விழித்திருக்க மாட்டீர்களா? ஏன்னா முடிவு வரப்போகுது. உலகத்தினுடைய முடிவை நோக்கி வர்ற நமக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, 1 மணி நேரமாவது. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். 40 டேஸ் நேரத்தோடு முடிஞ்சிச்சு. 40 டேஸ்க்கான பிளஸ்ஸிங் நமக்கு அடுத்து வரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் சரி செய்யணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது தனியாக ஜெபிக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் உத்தியோகம் பண்ணாலும் சரி, எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னாலும் உங்கள் தூக்கத்தை குறைங்க. தூக்கத்தை குறைச்சி 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. எனக்கெல்லாம் முதல்லாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப, அதாவது உலகமே அழிஞ்சாலும் தூக்கம்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாதான்னு நினச்ச ஆள் நான். ஆனால் தேவன் எனக்கு ரொம்ப அழகாக இந்த வருடங்களை எனக்கு கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் வந்து தூக்கமே வராது. நான் யோசிப்பேன், எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, டே தூக்கமே வரல நைட்டு தூக்கமே. நான் யோசிப்பேன், எப்படி ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வராமல் இருக்கும்? படுத்தா கண்ணை முன்னா தூக்கம் வரப்போகுது. ஆனால் இப்போ தான் எனக்கு அது தெரியுது, தூக்கம் வரல. அப்போ அம்மா நினச்சிருப்பாங்க, உனக்கு வரும்போது தான்டா தெரியும் அப்படின்னு. இப்போ தூக்கம் வராத நேரங்களிலே ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம தூக்கம் வராததுக்கு இன்சோமினியான்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேர் வச்சுக்கிறோம். தூக்கம் வராததுக்கு ஒரு வியாதி பேர் ஒன்று வச்சுக்கிறோம். சரி, தூங்குவது நல்லது தான். குறைந்தபட்சம் 6 மணி நேரம்னாச்சும் தூங்கணும்லாம் மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் மருத்துவர் 6 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்குறமே வழிய
ஏசப்பா 1 மணி நேரம்னாச்சும் ஜெபம் பண்ணணும்னு சொல்றது இந்த காது கொடுத்து, டாக்டர் சொன்னது மட்டும் மைண்ட்ல இருக்கும், ஏசப்பா சொன்னது மைண்ட்ல இருக்க மாட்டேங்குது. டாக்டர் சொல்ற 6 மணி நேரம் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருச்சு, ஏசப்பா சொன்ன 1 மணி நேரம் மைண்ட்ல பதிய மாட்டேங்குது. காரணம் என்ன? வாழ்க்கை முறையை நம்ம ஏதோ கொஞ்சம் இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஏதோ மாற்றம் அடைஞ்சிருச்சு. டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் 40 நம்ம 40 நாள் நடத்திக்கிட்டு இருந்தோம் உபவாச ஜபத்தை. இதில் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று. என்ன தெரியுங்களா? வாழ்க்கை முறையில் ஜப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். ஜப குறைவும் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வில்லாமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய வார்த்தையில் அதிகமான நேரத்தை செலவிடுவது, அவருடைய வார்த்தையை தியானிப்பது. ஒரு வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சேர்ந்து வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வயசான ஒரு பாஸ்டர், ஒரு வயசான ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு பெந்தைகோஸ்தே ஊழியக்காரர், நல்லா ஜிப்பாலாம் போட்டு ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொன்னார். அவர் அழகாக போர்டு வச்சு அதில் நடத்தி காமிச்சார். எனக்கு அவர் பேசினது, அவர் 2 நிமிஷம் தான் பேசினார், அது எங்கேயோ ஒரு கிளிப்பிங்காக கிடச்சது, ஆனால் இன்னும் என் மைண்டில் அப்படியே நிற்கிது. அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்க இவைகளை சேர்த்துக்கொள்ளும் பொழுது, இந்த இவைகள்னு சொல்லப்படுறது எது எது? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிறதான இருப்பிடம். இது உங்களுக்கு காரணமாக மாறி நீங்கள் தேவனை எதுக்காக தேடுவீங்க? இதெல்லாம் எனக்கு ஏசப்பா கொடுக்கணுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவனை தேடுவீங்க. அப்போ உண்மையான சீஷனா இருந்தா இதெல்லாம் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உம்மை தேடுவேன். அப்போ அவர் சொன்னார், நீ எப்பயுமே முதலாவது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்ன்றதை மாத்திரம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இருக்கிறத கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்கினா தான் உங்களுக்கு புரியும். அதையும் நீங்கள் சீஷனாக இருந்தால் நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட் விட்டு படிக்காதீங்க, தெளிவாக நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், சீஷனுக்கு எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்னு ஏசப்பா ஒரு நாளும் ப்ராமிஸ் பண்ணலை. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? உபத்திரவங்கள் அநேகமாக தான் இருக்கும். ஆனால் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுறேனே, தேவனுடைய நீதியை தேடுறேன், எப்படி எனக்கு உபத்திரம் வரலாம்? இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையில் நமக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய கேள்வி. அதுதான், எப்படி தேவ பிள்ளையாகி எனக்கு ஒரு பிரச்சனை வரலாம்? ஏன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனை தேடிட்டு இருக்கிறோம். தேவன் யார் என்பதற்காக தேவனை தேடவில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? Seek God for who he is, not for what he is going to give. அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரோ அதற்காக தேவனை தேடாம, தேவன் யாரா இருக்கிறாரோ அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடணும். இதுதான் ஒரு சீஷனுடைய மனப்பக்குவம். அதனால தான் ஏசப்பா என்ன பண்றாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும், அதை ஏத்துக்குவாங்க. மற்றவங்களை என்ன சொல்லுவாங்க? இது கடினமான உபதேசங்க, இதை போய் யார் பின்பற்றுவா? ஏசப்பா கிட்ட வந்து எல்லாம் நல்லது நடக்கும், விமோச்சனம் கிடைக்கும், பரலோகத்துக்கு போகலான்லாம் நினச்சிட்டு வந்தேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேன்து. ஏசப்பா ரொம்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்களாம் எனக்கு சீஷனாக இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை, வெளியே போயிடு, எனக்கு தேவையில்லை. சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வருகிறவன் அவன் தான் சீஷன். ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். சரி, அப்போ ரெண்டாவதா பார்த்தோம் என்னதுங்க? ரெண்டாவது என்ன சொன்னாங்க? முதலாவது தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனோட நேரம் செலவழிக்கணும். ரெண்டாவது என்ன சொன்ன? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும், அவர் பேசுறத கேட்கணும். வார்த்தையிலிருந்து தேவனுடைய வார்த்தை. நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட்டா இன்னொன்று செய்வாங்க தெரியுங்களா? மோகன் சிலாசரஸ் மெசேஜை போட்டு விட்டு இவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா பேசிட்ட மாதிரி, அப்படியே ஏசப்பாவுடைய வார்த்தையே கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி. படிக்காதவங்களுக்கு ஏசப்பா அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனால் உங்கள் கையில் பைபிள் இருந்து படிக்க தெரிஞ்சிருந்தா ஏசப்பா அது எக்ஸ்கியூஸாகவே ஏற்றுக்கவே மாட்டார். நிறைய பேர் அப்படி செய்வாங்க, நான் நல்லா கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு 1 மணி நேரம் இவருடைய பிரசங்கத்தை கேட்டாச்சு, அது எதுக்கு ஈக்குவல்? பைபிளை 1 மணி நேரம் படிச்சதுக்கு ஈக்குவல். தப்பு. பெரிய இன்ட்டு மார்க் போட்டு உங்க டீச்சர் மாதிரி ஃபெயில் பண்ணி விட்டுருவார் ஏசப்பா, முட்டை போட்டுருவார்.
பைபிள் வாசிக்கிறதுக்கு நிகர் எந்த ஊழியக்காரன் பண்ற பிரசங்கமும் வரவே வராது. அது நானா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மோகன் சிலாசரசா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எங்க செத்து போன தாத்தா கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆத்துமாவை தேற்றுவதுதான், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அதுதான், உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடியது அதுதான். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் வேற எந்த காரியத்தோடு என்ன பண்ணாதீங்க, சப்ஸ்டியூட் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து மூணாவதா, வாரத்தில் ஒரு முறையாவது இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். கார்ப்பரேட் பிரேயர்னு சொல்றோம். கார்ப்பரேட்னா என்னங்க, கூடி ஜெபித்தல். அதனால தான் எபிரேயர்ல சொல்றாரு இல்லைங்களா, அந்த அப்போஸ்தலன் சொல்றாரு, அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். இன்று என்ன சொல்லப்படும் அளவும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அந்த வேர்ட் அவர் சொல்றார். இன்று, இன்றுன்னு என்னைக்கு சொல்லுவோம், என்னைக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் இன்றுன்னு தானே சொல்லுவோம். அப்போ டெய்லிக்கும் உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இன்றுன்னு நீ என்னைக்கு சொல்றியோ அது வரைக்கும் என்ன பண்ணாத, சபை கூடி வருதலை விட்டு விடாதே. நிறைய பேருக்கு பாஸ்டர் கிட்ட பிரச்சனை இருக்கும், பாஸ்டர் கிட்ட மூஞ்சி சொல்லிச்சுப்பாங்க, அதனால சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் கோச்சிக்கிட்டு வேற சர்ச்சுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? போகட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல ஆலயத்துக்கு போகிறாங்க, போகட்டும். ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த சபை கூடி வருதுன்றது என்னது, வெறுமனை கூடி வர்றது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு மனதோடு வர்றது, ஒரே ஏக சிந்தை, ஒரே ஒரு எண்ணத்தோடு வர்றது. அதனால தான் வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் தயவு செஞ்சு ஆலயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணியாவது கண்டிப்பாக லீவ் போட்டுனாச்சும். ஏங்க, நான் போன வாரத்தில் ஒரு கண்ணாடி கடைக்கு போயிருந்தேன். அந்த கண்ணாடி கடையில் வந்து அவங்க வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கிறிஸ்டியன்ஸில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க வந்து சண்டே வந்து அவங்க ஓய்வு நாள்னு சொல்ல மாட்டாங்க, ஏழாவது, அதாவது சாட்டர்டே தான் ஓய்வு நாள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேல கடையை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க காலையில். அதாவது சண்டே மாதிரி அவங்களுக்கு, இப்போ மற்ற கடையெல்லாம் சண்டே லீவ் விடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாட்டர்டே இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்தால் கூட நான் லீவ் போட சொல்லுவேன். என்னங்க குடும்பம் இது? நம்ம என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை குரூப் எக்ஸாம் வருதுங்க, போய் எழுதிட்டு வரோன்ட்டு நம்ம போகிறோம். அவன் சொல்கிறான், என் பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை வந்துச்சுன்னா என் பிள்ளைய நான் பரீட்சைக்கு என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன். இதை பக்தின்னு சொல்கிறதா வைராக்கியம்னு சொல்கிறதா என்ன எனக்கு சொல்கிறதுன்னு புரியல. ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. உங்களை நான் அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, வேற ஏதோ நாளாக இருந்தாலும் சரி, நம்ம கூடி வந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கூடி வரும்போது நமக்கு என்ன வேணும், ஒற்றுமை வேணும், ஒரு மனம் வேணும். அந்த ஒரு ஆவியோடு நம்ம இணைஞ்சு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக கட்டுகளை அவர் என்ன பண்றாரு, உடைக்கிறார். போன 3 நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணோம், வியாழன் வெள்ளி சனி 3 நாட்கள். தேவன் அநேகருடைய வாழ்க்கையில என்ன கொடுக்குறாரு, அபிஷேகத்தை தந்தாரு, விடுதலையை தந்தார். காரணம் என்ன, நீ என் வீட்டில் இருந்தே நீங்க அதை செஞ்சு பாருங்க. என் வீட்டில் லைவ் ஆன் பண்ணி உட்கார வச்சுட்டு நீங்க பண்ண வேண்டியதானே? இல்லை, நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது அதுல தேவனுடைய அபிஷேகம் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஆகையினால தான் தேவ பிள்ளைகளோடு ஒருமனப்பட்ட இடத்துல கூடி வருதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. மூன்றாவது காரியம் சொன்னேன். முதலாவது என்ன சொன்ன, தேவனுடைய சமூகத்திலே நேரம் செலவழிப்படுது. இரண்டாவதா தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, வாசிக்கிறது. மூணாவதா சேர்ந்து தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நேரம், வாரத்தில் ஒரு நாளாவது தேவ பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பது. நான்காவதா நம்ம யாருமே செய்யாத ஒரு காரியம், நானுமே ரொம்ப குறைவுபட்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, வசனத்தை மனப்பாடம் பண்றது. இது வந்து சின்ன 5th ஸ்டாண்டர்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எங்ககிட்டலாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைக்கு ஆரம்பம். வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது. ஏங்க இதெல்லாம் நான் சண்டே கிளாஸ் தாங்க, என்னப்பா நீ இந்த சண்டே கிளாஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அருள் டீச் பண்ணுற நோட்ஸ் எடுத்து வந்து நீ டீச் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். வசனம் நம்ம ஞாபகத்தில் இருக்கும்போது நமக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி, சிந்தையிலே ஒரு நிலைவரம் இருக்கும். நம்ம நேற்று ஒரு பாட்டு பாடினோம். நேற்று அந்த பரிசுத்த ஆவியே என்னிலிருந்து வெளியே போகாதிரும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். A spirit that is stable, that is found stable, நிலைவரமா இருக்கணும், தடுமாற்றம் இல்லாம நேரா நிக்கணும். அதுக்கு என்ன தெரியுங்களா, சிந்தையில என்ன வேணும் தெரியுமா, ஞாபகத்துல என்ன இருக்கணும் தெரியுமா,
ஆவியானவர் கண்டிப்பா. அதோடு கூட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துவதை, மனப்பாடம் பண்ணுவதை என்ன பண்ணுங்க, ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்க. நம்ம நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் ஞாபகம் இருக்கும். உன்னை வாளாக்காமல் அப்படின்னா தலையாக்குவார், கீழாக்காமல் அப்படின்னா உன்னை மேலாக்குவார், முடிச்சிருவீங்க, டப்பு டப்புன்னு முடிப்பீங்க. இப்போ நான் சொன்னீங்களா முதலாவது அப்படின்னா நீங்களா ஆரம்பிச்சிங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். இந்த மாதிரி ஒரு 4 வசனம் தெரிஞ்சதோட சரி, அதுக்கப்புறம் வேற வசனமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ காரணம் என்ன, பைபிள் படிக்கிறோம், அப்படியே வாசிச்சுக்கிட்டே போகிறோம், எங்கேயாவது ஒரு டவுட் வந்தால் அது மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு பில்லிக்கிட்டேயோ இல்லை பாஸ்டர்கிட்டயோ கேட்குறோம், இல்லைன்னா படித்து முடிச்சிடுறோம். படித்து முடிச்சுட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வந்தோன்னா அப்பாடா என்ன பண்ணியாச்சு, பைபிளை ஒரு தாட்டி படித்து முடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுன்னு போய் நீங்கள் பரலோகத்தில் ஆண்டவர் முன்னாடி சொல்லுவீங்களா, ஆண்டவர் நான் 4 தாட்டி பைபிள் படித்து முடித்தேன் அதனாலனாச்சும் என்னை பரலோகத்துக்கு விடுங்க அப்படின்னா எட்டி உதைப்பார் அங்கே இருந்தவங்களை. 4 தாட்டி பைபிள் படித்ததெல்லாம் ஒரு கிரெடிட் உனக்கு அப்படின்னுவார். பைபிள் படிக்கிறதெல்லாம் ஒரு பெருமை கிடையாது. அந்த வசனத்தை மண்டைக்கு ஏற்றிட்டு போயிட்டு பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். சரியான அந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தையை நான் பழக்கணும். என்னுடைய அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் வாழ்க்கை முறையாக மாறணும். இது பண்ணாமல் நான் 1000 தாட்டி நான் பைபிளை படித்தாலும் பரலோகத்தில் போய் எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. பைபிள் படித்தனால ஆண்டவர் என்னை பரலோகத்துக்குலாம் ஏற்றுக்க மாட்டார். ஸோ இப்போ 4 முக்கியமான காரியங்கள் பிரியமானவர்களே. இவர் இந்த வசனம் பாருங்க, அந்த தாவீது அழகாக ஒரு வேர்டு அதில் சொல்கிறார் இல்லைங்களா, திரும்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 27:4 பாருங்கள், அதில் ஒரு வேர்டு அவர் அழகாக சொல்லுவார், உம்முடைய ஆலயத்தில் நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன். பாருங்க, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. ஏற்கனவே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன், மகிமையின் மேல் மகிமை அடைவது. ஞாபகம் இருக்கா? ஓகே, அந்த செய்தியை நீங்கள் கேளுங்க. அவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணணும், அந்த வேர்டை படி, என்ன வேர்டுங்க போட்டிருக்கு, என்ன வார்த்தை போட்டிருக்கு, ஆராய்ச்சி. சத்தமா சொல்லுங்க, என்ன வேர்டு, ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. 40 days முடிஞ்சிருச்சுன்னு பெருமூச்சு விடக்கூடாது. அப்பாடா, நேற்று சுதா என்கிட்ட சொன்னாங்க 40 days முடிச்சாச்சுங்க, இதெல்லாம் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டா, இதெல்லாம் ஒரு சாதனையா, ஒரு கோல்டு மெடல் வாங்கின மாதிரி, ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க, ஒரு அந்த மாதிரி நமக்கு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நமக்கு நாமளே ஒரு திருப்தி அடைஞ்சிடும். நான் சொன்னேன், இல்லை இதெல்லாம் பத்தாது, பசங்கிட்டலாம் கூட்டே அடுத்து ஒரு 21 நாள் நம்ம ஃபாஸ்டிங் நம்ம போடணுண்டா அப்படின்னு பசங்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக சின்ன சின்ன காரியங்கள், தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை செய்கிறனால நமக்கு திருப்தி அடையக்கூடாது. ஏன்னா இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு காரியம், வாழ்நாள் முழுசும். ஏன்னா தாவீது கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்கே தான் இருக்கிறாரு, தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆலயம் கட்டுறேன்னு ஒன்று. அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொன்னார், நீ ஆலயம் கட்ட வேணாம், நான் நிறைய ரத்தம் செஞ்சுட்டேன், உன்னுடைய பையன் ஆகிய சாலமோன் என்ன பண்ணுவான், எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஆனால் கடைசி வரைக்கும் நடுவில் ஒரே ஒரு இடத்துல அந்த உரியாவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு உரியாவை கொலை செய்தான். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு தாண்டி வேற எங்கேயுமே தாவீது தவறான மாதிரி நமக்கு எங்கேயுமே நம்ம பார்க்கல. அதனால தான் அவர் ஃபைனலாக ஆண்டோடைய சமூகத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறார், வேறு இடத்துல நான் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கும் ஒரு நாள் நல்லது. பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். இவர் இந்த வார்த்தையை சொன்னார்னா அவர் என்னென்னலாம் கடந்து வந்தாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. அவர் என்ன பண்ணியிருக்கிறார், மெய்ப்பனா இருந்திருக்கிறார், ஒரு வீரனா இருந்து எல்லா பாராட்டுகளையும் வாங்கியிருக்கிறார், ராஜாவா இருந்து மக்கள் தன் முன்பதாக மண்டியிடுகிறதான அதிகாரத்தை பார்த்திருக்கிறார். இதெல்லாவற்றையும் பார்த்த பிறகும் அனுபவிச்ச பிறகும் அவர் சொல்றாரு, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதையே நான் நாடுவேன், அதையே நான் ஆராய்ச்சி செய்வேன், அவருடைய வார்த்தையவே நான் பிடிச்சுக்குவேன், அவருடைய மகிமையை நான் தேடுவேன், அவருடைய பிரசன்னம் தான் எனக்கு எல்லாமே. நம்ம இன்னைக்கு எருசலேமெல்லாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, பஸ்ஸு பிடிச்சி சிமிர்ன ஆலயத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு உள்ளவர்களா எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஜெப குறைவு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும். ஸோ திரும்ப ஃபஸ்ட்டுக்கு வருவோம். நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பித்தேன். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக குழப்பங்களுக்கு இன்னும் பதில் வராததுக்கு காரணம் என்ன? இந்த 2 காரியம். என்னது? ஒன்று,
ஜெப குறைவு, இன்னொன்று தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு இல்லாமை. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானதுனால நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். நான் ஒரே வசனம் தான் எடுத்தேன். நான் நேற்று இரவு வேளையில் தான் கர்த்தர் என்னோடு கூட இந்த வசனத்தை பேசினார். நான் சுதாட்ட சொன்னேன், சுதா நான் பெரிய மெசேஜ்லாம் ரெடி பண்ணல, சரி நீ ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் வசனத்தை தருவார் அப்படின்னா ஜோம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காமிச்சோன்னா ஆண்டவரே நான் இதுலேருந்து என்ன ஆண்டவரை பேச போகிறேன் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் என் லைஃப்பை ஒரு ரீவைண்ட் பண்ணி காமிச்சார். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி என் மைண்டில் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் போயிட்டு வந்தது. என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ட்ராவல் ஆகிட்டு, டைம் ட்ராவல் மாதிரி போயிட்டு கடைசியை வந்து இன்னைக்கு ஊழியம், நான் ஊழியன், சபை, ஒரு கோயிலில் ஒரு ஆலயத்து முன்னாடி நான் நிற்கிறேன்ற அந்த இடத்துல வந்து நான் நிற்கும் போது தான் புரியுது, அங்கே எனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு, இங்கே அவருடைய சமூகத்தில் எனக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன? இதுதான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எழுந்து நிற்போமா, தேவனை நோக்கி பார்ப்போமா, ஆண்டவரத்தில் நல்ல மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, உண்மையா என்னுடைய வாழ்க்கையில் ஜெப குறைவு இருந்திருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் வெறுமனே ஒரு 10 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம், இல்லை பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம், இல்லை வேத வாசிப்புக்கு பதிலாக ஏதோ ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு வேதம் வாசித்ததை போல ஒரு திருப்தி, இந்த நிலையெல்லாம் மாறி உண்மையாலுமே நாங்கள் ஜெபத்தில் 1 மணி நேரமாவது உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அடுத்ததா நாங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிரசன்னத்தை குறித்த உணர்வுள்ளவங்களான நாங்கள் இருக்கணும். அப்பா தாவீது எல்லாவற்றையும் ஆண்ட அரசனாய், இஸ்ரவேலினுடைய உச்சக்கட்டம், இஸ்ரவேலினுடைய அந்த கிங்டம், இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய உச்சக்கட்டமே தாவீது அரசாண்ட நாட்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஈவன் சாலமோன் வச்சிருந்த செல்வங்கள் கூட உச்சக்கட்டம் கிடையாது. ஆனால் தாவீது அரசாண்ட நாட்களிலே இஸ்ரவேல் ராஜ்யம் செழித்து இருந்தது, அவன் அந்த பாவத்தை செய்கிற வரைக்கும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ராஜ்யத்தை, சின்ன ஒரு தேசம், அந்த தேசத்தை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினதான் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன், அவருடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்வதையே நான் விரும்புவேன், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். அதை தான் நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய பிரசன்னத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நாளிற்காய் நன்றி. இந்த மதிய வேளையிலும் உடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அடியேனோடு நேற்று இரவு இடைப்பட்டீர், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறீர், அதற்காக நன்றி. கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த விதமான போராட்டங்கள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறதான சூழ்நிலைகள் எது காணப்பட்டாலும் தங்களுடைய வேரை ஆராய்ந்து பார்த்து, தங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்த்து, ஜெப குறைவை உண்டென்பதை அறிந்து, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து, அதற்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கிட்டி சேர, இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க, திறப்பின் வாசல்ல நிற்க, குடும்பங்களுக்காக மன்றாட, பிள்ளைகளுக்காக, சந்ததியினருக்காக ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, எங்கு சென்றாலும் உம்மை குறித்த ஒரு உணர்வோடு இருக்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அடியேனுக்கு நீர் தந்த அந்த தெளிவுக்காக நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த வார்த்தைகளை பேசி நீர் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க மாத்திரம் இடைப்படுங்க. இனி வருகிற நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்னுக்கு திரும்பி பார்த்து குறைவான காரியத்தை சரி செய்து கொள்ள, ஜெப குறைவை சரி செய்து கொள்ள, தேவனுடைய பிரசன்னமற்ற இடங்களிலிருந்து எங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள, தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாதப்பா, உம்முடைய சமூகம் இல்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனால் எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிச்சயமாய் வீணாய் போவதில்லை. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது 100 மடங்கு பலன் தருவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் உமக்காக எழும்பி நிற்கவும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிக்கவும், தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னும் அதிகமாய் உமக்காக சாட்சியாய் நிற்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும். தேவைகள் எல்லாம் சந்தியும், வழி நடத்தும், நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு